வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பிஎல்எஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 5th எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபேங் வெளியில் நின்றுட்டு இருக்கான். டீச்சர் போய் 1 மாதம் ஆகுது, இன்னும் அவர் திரும்பி வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணால் ஃபேங் ஓடி வரான். நீ சீக்கிரம் திரும்பி போ, இந்தமாரி உன்னுடைய டீச்சருக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, அவர் முடியாமல் வீட்டில் இருக்காருன்னு யாரோ சொல்கிறாங்க. ஃபேங் ஓடிட்டு இருக்கப்பவே கால் தடிக்கு கீழே விழுந்துறான். ஸ்பிரிட் ஸ்டோன் பேக் அந்த இடத்துல விட்டுட்டு ஓடிடுறான். சீனை கட் பண்ண வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் கிங்கியோ காயத்தோட படுத்துட்டு இருக்கான். டீச்சர்னு சொல்லிட்டு ஃபேங் அழுவுறான். இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, இது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுதுன்னு கிங்கியோ சொல்றான். ஞாபகம் வச்சுக்கோ, நீ எப்பயும் பொறுமையா நடந்துக்கணும்னு கிங்கியோ சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனால வலி தாங்க முடியாம கை கீழே பட்டுறான். டீச்சர் நீங்க பேசாதீங்க, நான் உங்களுக்காக மருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு மருந்து தேடுறான். மருந்துல வேணாம், டயானி ரிலிமோட சக்தி ரொம்பவே ஸ்ட்ராங்கானது, இதை சாதாரண மருந்தால சரிப்படுத்த முடியாதுன்னு கிங்கியோ சொல்றான். டயானி ரிலிம் அவ்வளோ ஸ்ட்ராங்கானதா, நான் போயிட்டு அங்கிளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபேங் ஓடுறான். அதுக்கு நேரம் இல்லை, நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றான் கிங்கியூ. டீச்சர் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு ஃபேங் கேட்கறான். நான் செத்ததுக்கு அப்புறம் என்னுடைய கல்லறையை நீ அடுத்த 5 வருஷத்துக்கு பாதுகாக்கணும். இந்த 5 வருஷத்துல நீ எங்கேயும் போயிடாது. ஒரு நாள் என்னுடைய சமாதியில் ஒரு பொருள் தோன்றும், அதை நீ எடுத்துட்டு போயிட்டு கோல்டன் ஸ்கிரிப்ட் கல்டிவேஷன் மூலியமா நீ அதை அன்லாக் பண்ணலாம், அதை நீ விட்டுடாத அப்படின்னு கிங்கியூ சொல்றான். டீச்சர் இது ஒன்றும் இல்லை, நீங்க திருப்பி சரியாயிடுவீங்கன்னு ஃபேங் சொல்றான். என்னுடைய இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, நான் மண்ணுக்குள்ளார போக போறேன்னு கிங்கியூ பேசிக்கிட்டு இறந்து போயிடுறான். டீச்சர் மக்களை காப்பாத்துறதுக்கு நீங்க இருந்தீங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேங் அழுவுறான். அந்த இடத்துக்கு அந்த பொண்ணும் அங்கிள் ஆனும் வராங்க. அங்கிள் ஆன் அவருடைய பவரை யூஸ் பண்ணி டீச்சரை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. டீச்சருக்கு இப்ப எப்படி இருக்குன்னு ஃபேங் கேட்கறான். அண்ட் மாஸ்டரோட இறுதி சடங்குக்கு தயார் பண்ணிடு, நான் இதை போய் செக்ட் லீடர் கிட்ட சொல்லிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஆன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சீனை கட் பண்ண கிங்கியோட சமாதி முன்னாடி இருக்காங்க 3 பேரும். ஃபேங் கிங்கி கூட இருந்த பையன் நினைவுகள்லாம் யோசிச்சு பார்க்கறான். இந்த தடவை உன்னை ஹேண்ட் பார்த்துப்பான்னு சொன்னதெல்லாம் ஃபேங் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். இது எல்லாம் என்னுடைய தப்பு மட்டும்தான், என்னாலதான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேங் அழுவுறான். அந்த இடத்துக்கு இக்ஸு வரா. ஹேண்ட் உண்மையிலே கிங்கி இறந்துட்டாரான்னு இக்ஸு கேட்கறா. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் சம்மதியை தோண்டி பார்த்துக்கோங்கன்னு ஹேண்ட் சொல்றாரு. ஒரு நிமிஷம்னு இக்ஸு சொல்றா. நீங்க இப்ப என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ஹேண்ட் கேட்கறாரு. கிங்கி அவருடைய வாழ்க்கையில பல பேரால துன்பத்தை அனுபவிச்சாருன்னு இக்ஸு சொல்றா. உன்னை காப்பாத்துறதுக்காக அவன் ஸ்பிரிட் கேட் ரிலிமை யூஸ் பண்றதை நிறுத்திட்டான், இல்லைன்னா அவனுக்கு இருக்கிற திறமைக்கு வெறும் இந்த எவன் ஸ்பிரிட் ட்ரெஷருக்காக செத்து போற ஆள் அவன் இல்லைன்னு ஹேண்ட் சொல்றாரு. என்ன காப்பாத்துறதுக்காக செத்து போயிட்டானா, நானே அன்னைக்கு சாவர நிலைமையில தான் இருந்தேன், இப்போ அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்குது இன்னொரு கிங்கியூன்னு அவ சொல்றா. உங்களை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இக்ஸோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. சீனை கட் பண்ண வெள்ளதாடிக்காரனை காட்டுறாங்க. அப்பா கிங்கியூ செத்து போயிட்டான்னு அவன் சொல்றான். அதுக்கு வெள்ளதாடிக்காரன் சிரிக்கிறான். டயானி ரிலிம் பவரால் அவனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, அப்புறம் எப்படி அவனால போய்க்க முடியும்னு வெள்ளதாடிக்காரன் சொல்றான். டயானி செக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கானதான்னு அவங்க பையன் சொல்றான். ஆமா, டயானி ஜிங் ரொம்ப தூரத்துல இருக்கு, அந்த சின்ன பையன் ஃபேங்கோடைய கல்டிவேஷனும் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. சாங்மேன் அவன் மேல ரொம்ப கவனத்தை வைக்க மாட்டாரு, அவனுக்குள்ளார ஸ்பிரிட் பவர் இல்லைன்னாலும் அவன்கிட்ட நல்ல குணங்கள் இருக்குன்னு வெள்ளதாடிக்காரன் சொல்றான். நான் போய் என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு அவன் சொல்றான். இல்லைன்னு அவன் தலையாட்டுறான். புரிஞ்சது எனக்கு, நான் வேற 2 பேரை அந்த இடத்துக்கு அனுப்புறேன்னு அவன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். சீனை கட் பண்ணா வீட்டு கதவை 2 பேர் உதைச்சு திறந்துட்டு வெளியில வரானுங்க. ஃபேங் அங்க உக்காந்துக்கிட்டு இருக்கிறத அவனுங்க 2 பேர் பாத்துறானுங்க. பார்த்துட்டு அவங்க கிட்ட வரானுங்க. அதில் ஒருத்தன் ஃபேங் முதுகுல கால் வச்சு ஐத்துறான். உன்னை பார்க்க பரிதாபமா இருக்கு, உன்னோட டீச்சர் உன் கூட இல்லைன்னு அவன் சொல்றான். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு நான் கேள்விப்பட்டேன்னு இன்னொருத்தன் சொல்றான். அவனுங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வரக்கூடிய வீடியோக்களில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.